இந்த வீடியோவில் என்னோடய 1.5 வருஷ பிஸ்னஸ் வாழ்க்கையில் நான் பட்ட ஒரு சில ஏமாற்றங்களை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தெரியாதவங்க கிட்ட நம்ம ஏமாறும்போது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் தெரிஞ்சவங்களே ஏமாற்றும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி தான் ஒரு பொண்ணு 2-3 தடவை பொருள் வாங்கிட்டு லாஸ்ட்டாக வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 பொருள் வாங்குச்சு. அதில் 2 கிலோ இதில் 3 கிலோ இப்படின்னு சொல்லும்போது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. என்னடா இவங்க விலையை கேட்காமலே எல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்திங்கன்னா காசு கேட்கும்போது இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணால் கூட எடுக்கிறதே கிடையாது. எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாமல் போயிடுச்சு. நானும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்னொருத்தங்க பொருளாக கேட்கல, பணமாக கேட்டிருந்தாங்க. சரி நம்ம கொடுத்த காசு ஒரு 100-200 அப்படின்னாலாச்சும் அப்படியே விட்டுடலாம். ஆனால் கொடுத்த அமௌண்ட் கொஞ்சம் பெருசாச்சே. ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு வழியாக காசை தந்தாங்க. தந்துட்டு அந்த பழையபடி இருக்கிற எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது. ஏதோ வந்து கோவமாக கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியாதவங்கக்கிட்ட ஏமாந்துடக்கூடாதுன்னு இருக்கிற நாம் நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்டே ஏமாந்துடுறோம்.